ஈவினிங் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வீட்டில் சாம்பார் வச்சு பழக்கப்பட்டு போச்சு. அது என்னமோ தெரியல, வெள்ளி செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே சாம்பார் வச்சு ஏதாவது ஒரு பொரியல் அப்பளம் வறுத்து சாப்பிட்டாதான் மனசுக்கு நிறைவா இருக்குது. லக்கி குட்டிக்கு சாம்பார்ல பருப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமா பருப்பு எடுத்து வச்சுட்டேன். அதனால லக்கிக்கு பருப்பு சாதம், ஸ்ரீமிக்கு சாம்பார். இது மாம்பழ சீசன், அதனால மாம்பழம் எங்க பார்த்தாலும் கிடைக்குது. 1 கிலோ அன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். அதுல ஒரே ஒரு பழம் மட்டும் லைட்டா குலைவா இருந்துச்சு. அதனால அதை ஸ்மூதி மாதிரி பண்ணி பாப்பா 2 பேத்துக்கும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டேன். எங்க வீட்டுல இருந்து டிமார்ட் ரொம்பவே பக்கம் தான். அதனால நான் எந்த ஜாமான் வாங்குறதா இருந்தாலும் டிமார்ட்டுக்கு தான் போவேன். நான் வெள்ளிக்கிழமை மத்தியானமாக தான் போனேன். ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கே ட்ராலி இல்லை. 1ஆம் தேதியிலேருந்து 15 தேதிக்குள்ளே எப்போ போனாலும் இந்த ட்ராலி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ட்ராலியை நம்பி பிரோஜனம் இல்லைன்னு பேஸ்கெட் எடுத்து ஜாமான்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுக்க கிளம்பிட்டேன். டிமார்ட்குள்ளே போனோம் அப்படின்னாலே 2000 ரூபாய் பில் வந்துடுது. டிமார்ட் பக்கம் தலை கூட வச்சு படுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. ஆனால் ஜாமான் தேவைப்படுது அப்படின்னா போக வேண்டியதாக இருக்குது. அந்த டைமில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாமே ஏதாவது பார்த்தோன்னா நம்ம கை சும்மாவே இருக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒன்று வாங்கிடுது. அதனாலேயே டிமார்ட் போனேன் அப்படின்னா நான் கார்டு எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு எந்த அளவுக்கு நம்ம ஜாமான் வாங்க போகிறோங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கேஷாக எடுத்துகிட்டு போயிடுவேன். கூட குறைய ஒரு 500 ரூபா எடுத்துகிட்டு போவேன். அதுக்கு மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன்.